ஏங்க லக்ஷ்மி, நம்ம சக்திக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை ஏங்க அவ பணத்தை சுருட்டிக்கணும், இல்லைன்னா எடுத்து வச்சுக்கணும், திருப்பி கொடுக்க கூடாது அப்படிங்கிற குணம் எனக்கு இல்லைங்க. அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகுதுங்கிற சந்தோஷத்துலதான் இருந்தேன். அதுக்கு அந்த காசை செலவு பண்ணலாம் தான் நினைச்சேன். இப்பவும் அது தட்டி போச்சு. அவளும் நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. நான் கண்டிப்பா அவ பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் இருக்கேன். நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமான சீப்பான ஆள் கிடையாது. லக்ஷ்மி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, எனக்கு உங்களோட குணத்தை பத்தி நல்லா தெரியும். நீங்க எப்ப என்ன நினைப்பீங்கன்னு அதுவும் நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஊருக்கு மணக்கிற தாழம்பு. உங்களால எப்பவுமே மத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்களே தவிர வீட்டுல இருக்க எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. லக்ஷ்மி, நீ வர வர முன்ன மாதிரி இல்ல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நீ ரொம்பவே மாறிட்ட. விரலுக்கேத்த வீக்கம்னு இருக்கு. நம்மளோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு கடுப்பா பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கேத்த மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க. நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். சக்தி மேல நீங்க காட்டக்கூடிய அக்கறையில கொஞ்சமாவது காயத்ரி கல்யாண விஷயத்துல காட்டுங்க. எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. பாவம் அந்த பொண்ணு சக்தி. ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம உருவிடக்கூடாது. சக்தியோட கல்யாணம் நின்னுருச்சு. அந்த அபிராமியம்மா போட்டு விட்ட 30 சவரன் நகைய தாய் வீட்டு சீதனன்னு சொல்லி சக்தியை வச்சுக்க சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல நீ திடீர்னு காயத்ரிக்கு மாப்பிள்ள பாக்குறன்னு சொல்லுவ. அப்புறம் சக்தி முன்னாடியே இந்த கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும், கையில காசு இல்லைன்னு புலம்புவ. இத பார்த்து இறக்கப்பட்டு அந்த பொண்ணு சக்தியும் அவகிட்ட இருக்கிற 30 சவரன் நகையையும் தூக்கி உன் கையில கொடுத்து தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்கன்னு சொல்லுவா. அந்த நகையை எப்படியாவது சக்தி கிட்ட இருந்து வாங்கி நீ பெத்த பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுற. இங்க பாரு லக்ஷ்மி, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. லக்ஷ்மி! ஐயா சாமி, போதும், என்ன ஆளை விடுங்க. நான் எதுவும் தப்பா சொல்லல. அந்த பொண்ணோட பணத்துக்கு நான் ஆசையும் படல. இனிமே என் பொண்ணு காயத்ரிக்கு மாப்பிளையும் பார்க்கல. அவ கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம இந்த வீட்லயே கிடக்கட்டும். இல்லன்னா உங்க தங்கச்சி அன்னைக்கு வீட்ல வந்து சொல்லிட்டு போனால, எந்த வட்டிக்காரனுக்கு வட்டி கட்ட முடியாம உங்க பொண்ணை தள்ளி விட போறீங்கன்னு நாக்குல பல்லு படாம கேட்டு போனால, அந்த மாதிரி நடந்துட்டு போட்டோம். நான் கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லி என்ன கேவலப்படுத்தினீங்கல்ல. இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி இவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இனிமே உங்க முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். லக்ஷ்மி! அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹலோ அண்ணா, நான் காயத்ரி பேசுறேன். சந்தோஷ்க்கு ஃபோன் போட்டா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. இப்ப வரைக்கும் நான் ஒரு 43 டைம்ஸ் கால் பண்ணிட்டேன். சந்தோஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? உங்க 2 பேத்துக்குள்ளேயே என்னதான் பிரச்சனை? திடீர்னு சந்தோஷமா நல்லா ஒத்துமையா இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த காரணமும் இல்லாம பட்டுன்னு சண்டை போட்டுக்கிறீங்க. உங்க 2 பேத்தையுமே என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இல்லண்ணா, தப்பு முழுக்க ஏன் மேலதான். சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்ல. ப்ளீஸ்ண்ணா, சந்தோஷ் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட தான் இருந்தாமா. என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுந்தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆகி என்ன திட்டிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு வெறி பிடிச்சவன் போல கார் எடுத்துட்டு
வேகமா எங்கேயோ அவன் மட்டும் கிளம்பி போயிட்டாமா. ஏன்னா நீங்களும் சந்தோஷ் கூட போயிருக்கலாம்ல. நானும் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனமா. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, கார்ல உட்காந்து டக்குன்னு அவன் மட்டும் கிளம்பிட்டான். டேய் சந்தோஷ், நில்லுடா நில்லுடான்னு சொன்னா கூட அது எதையும் காதுல வாங்கிக்காம மின்னல் வேகத்துல கிளம்பிட்டாமா. எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? யூஸ்வலா அவன் எங்க போனாலுமே சொல்லிட்டு தான் போவான். ஆனா இந்த டைம் போறப்ப அவன் எங்க போறான்னு சொல்லவும் இல்ல, சரியா முகம் கொடுத்து கூட பேசவும் இல்ல. ஆனா அவன் ரொம்ப விரக்தியில இருந்தான் மட்டும் என்னால சொல்ல முடியும். கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உங்க 2 பேருக்குள்ள வேற ஏதாவது ப்ராப்ளமா? பர்சனலா ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. நான் தான் சந்தோஷ புரிஞ்சுக்காம பேசிட்டேன். அதனாலதான் சந்தோஷ் அப்படி இருந்தான் போல. நான் அப்பவே நினைச்சேன். ஏன்னா அவனோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை தவிர அவன் வேற யாருக்காகவும் இப்படிதான் இருந்ததே இல்லம்மா. அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திருமா. நான் வச்சிடுறேன். என்னாச்சு இந்த சந்தோஷ்க்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால சந்தோஷ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சத்தியமா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? விளையாடாதீங்க சந்தோஷ். எதுக்கு உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க? என்னது? நான் விளையாடுறேன்னா? உங்களை மாதிரி யார் வாழ்க்கையிலும் எனக்கு விளையாண்டு பழக்கம் இல்ல மிஸ் காயத்ரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இது என்னோட போன். எனக்கு தேவைப்பட்டா இதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவேன், தேவையில்லைனா தூக்கி கீழே போட்டு உடைக்க கூட செய்வேன். ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? இது என்னோட வாய்ங்க, நான் எப்படி வேணாலும் பேசுவேன். அதான் நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இப்ப கால் பண்றீங்க? நான் உயிரோட இருந்தா என்ன, இல்ல செத்தா உனக்கு என்ன? ப்ளீஸ் சந்தோஷ், நான் பேசுனது தப்புதான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரி, நான் போனை வச்சிடுறேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் பேசி பழக்கம் இல்ல. சந்தோஷ், இப்ப மட்டும் நீ போனை கட் பண்ண, அப்புறம் நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து என் கையாலே உன்னை கொன்னுடுவேன். ஹலோ, அதான் நெத்தி போட்டு ஆணி அடிச்ச மாதிரி, கத்தி எடுத்து என் நெஞ்சில கிழிச்ச மாதிரி எனக்கு நீ வேண்டாம்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் பேசி என் மனசை ஏன் கெடுக்க பாக்குற? சந்தோஷ், இப்பவே நான் உன்னை பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ப்ளீஸ் சந்தோஷ், இப்ப நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லல, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சரி, ஓகே, கூல் டவுன். நான் இங்க 5 லைட்ஸ் ஏரியால தான் இருக்கேன். 5 லைட்ஸ் ஏரியால எங்க இருக்க? நம்ம வழக்கமா மீட் பண்ற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல தான் உன்னை நினைச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு. நான் இப்பவே கிளம்பி உடனே அங்க வரேன். ஆல்ரெடி அன்டைம் ஆயிடுச்சுப்பா. இப்போ போய் நீ கிளம்பி வரேன்னு சொல்ற? பரவாயில்ல, எவ்வளவு லேட் ஆனாலும் அதான் என்னை கொண்டு வந்து டிராப் பண்ண என்னோட சந்தோஷ் நீ இருக்கல்ல. ஹலோ, எங்க போற சிவா? எங்க கிளம்புறீங்க? நான் எங்க போறேங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி என்ன அதிகாரம் பண்றதுக்கு உங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. என்ன சிவா, இப்பெல்லாம் நுனி மூக்குல கோவம் பயங்கரமா வருது. அதிகமா கோவப்பட்டா வயசு கம்மி ஆயிடுமா சிவா? சிவா, நீ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லாம அப்புறம் யாருக்கிட்ட சொல்ல போறீங்க? நானும் நம்ம கம்பெனில ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கிங் பிளேஸ்ல இருக்கேன். அத நீங்க மறந்துட்டீங்களா மிஸ்டர் சிவா? நான் எதையும் மறக்கல மிஸ் அனிதா மேடம். கம்பெனி விஷயம் எதுவா இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். கம்பெனியில ஸ்டாக் எடுக்கிறது, இன்வெஸ்டர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்.
ஆனா நான் பர்சனலா வெளியே போறதுக்கெல்லாம் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்கு உன்கிட்ட இல்ல, யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னு இந்த சிவாவுக்கு அவசியம் இல்ல. வர வர இவன் போக்கே சரியில்லை. என்ன சொன்னாலும் அவன் கேக்குற மாதிரியும் இல்ல. நீ எதுக்கு இப்ப அவன்கிட்ட பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? மா, உங்ககிட்ட நான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இந்த அனிதா கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்க 2 பேரும் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. ஆமா ஆமா, உனக்கு எங்க முகத்தெல்லாம் பார்த்தா எரிச்சலா தான் இருக்கும். ஏன்னா உனக்கு இப்ப பால் ஊத்துறவ, டீ குடுக்கறவ. ஸ்டாப் இட் அனிதா. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்காத. கம்பெனியை பத்தி பேசுறதா மட்டும் என் முன்னாடி நின்று பேசு. நீ என்னோட பர்சனலா இன்வால்வ் ஆகாத. என் பர்சனல்ல நீ தலையிட்டு அவ எப்படி இவ எப்படின்னு எனக்கு எடுத்து சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இது என்னோட இண்டிவிஜுவல். அதுக்குள்ள நீ தலையிட்ட முதல்ல மானம் போகும், அப்புறம் மரியாதை போகும். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சிவா சார், உடனே எங்க கிளம்பி வாங்க. உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு சார்? நான் ஒரு முக்கியமான விஷயமா என் கம்பெனியில ஒர்க் பண்ற விஷாலின் கல்யாணத்துக்கு வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைன்னா போயிட்டு வந்துட்டு நான் உங்களை மீட் பண்றேன். சார், தலை போற காரியம். உங்க கம்பெனியில நடந்த ஹைஜாக் பத்தி யார் யார் ஈடுபட்டிருக்காங்கன்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உடனே கிளம்பி வாங்க. அப்படியா? ஹைஜாக் பண்ண பிளான் போட்ட அந்த உண்மையான ராஸ்கல் சிக்கிட்டான். இப்போ நான் கிளம்பி வரேன் சார். போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது. ஒருவேளை அந்த பைத்தியக்கார பசுபதியை புடிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் உளறிடுவானே. இந்த பிளானுக்கு மொத்த மூளையா இருந்த அந்த பொறுக்கி ராஸ்கல் யாரு சார்? சார், எல்லா தகவலையும் போன்ல சொல்ல முடியாது. அந்த ஹைஜாக்ல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்க அனலைஸ் பண்ணிட்டோம். உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. சில விஷயங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. சிவா வர இப்ப அவசர அவசரமா கிளம்புறேன்னு சொல்றான். என்னாச்சுன்னு கேளுங்க அத்தை. நான் கேட்டா சிவா சொல்ல மாட்டான். சிவா, போன்ல யாரு? இப்ப நீ எங்க போற? அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களுக்கும் அனிதாக்கும் நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே சும்மா என்ன டார்ச்சர் பண்றீங்க? சிவா, நான் நார்மலா ஒரு அம்மாவா தானடா கேட்டேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழற? இப்ப நீ எதுக்கு போற? இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு, நீ வேற பதட்டமா கிளம்புற. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு கேக்குறேன். நம்ம கம்பெனியை ஹைஜாக் பண்ணி கடத்தல் பண்ண அந்த கும்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க யாருங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதான் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. இப்போ நான் அங்கதான் கிளம்புறேன். சிவா, அதான் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே நம்ம கம்பெனி ஹைஜாக் பண்ண வந்தவங்கள. அவனுங்க யாருன்னு கேட்கும்போது தெரியலன்னு தானே சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அப்புறம் கம்பெனி லாக்கர்ல பணம் இருக்கிற விஷயத்தை யார் சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி லீக் ஆச்சு, ஹைஜாக் பண்ண வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் சக்திவேல் அனலைஸ் பண்ணியிருக்காரு. கடத்தல் சம்பந்தப்பட்ட ஆளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால எதையும் போன்ல சொல்லக்கூடாது, நேர்ல கிளம்பி வாங்க, இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல்னு வர சொல்லியிருக்காரு. இப்போ நான் அவரை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். சிவா, நாங்களும் உன் கூட ஸ்டேஷனுக்கு வரோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். சிவா, இது கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, அதனால நாங்க உன் கூட வரலாம். உன் பர்சனலா நாங்க தலையிடக்கூடாது, ஆனா ஆபீஸ் விஷயத்துல கண்டிப்பா தலையிடலாம். நாங்க வரோம். பாரு அனிதா, ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு அப்படியே விஷால் நீ கல்யாணத்துக்கு நான் கிளம்பிடுவேன். அதனால நான் மட்டும் போறேன், யாரும் வர வேண்டாம். பரவாயில்ல சிவா, நாங்க திரும்ப வரும்போது கேப் புக் பண்ணி வந்துக்கிறோம். இது கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, அதனால நீ எங்களை கூட்டிட்டு தான் போகணும். சார், வந்து தொலைங்க.
ஏய், தூங்க வேண்டிய நேரத்துல இப்ப அவசரமா எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு எமர்ஜென்சி, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன். அப்படி என்ன தலை போற எமர்ஜென்சி? அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ மட்டும் தான் நர்ஸா இருக்கியா? ஏன் இதெல்லாம் நைட் டியூட்டி வர நர்ஸ் பார்க்க மாட்டாங்களா? அம்மா, நைட் டியூட்டிக்கு வர நர்ஸ் லீவு. அதான் எமர்ஜென்சின்னு எனக்கு ஃபோன் வந்த உடனே நான் கிளம்பி போறேன். ஏண்டி, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? நீ இப்ப எதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க? அம்மா, இந்த ஃபீல்டுனாலே அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு நர்ஸ்மா. இந்த மாதிரி எமர்ஜென்சி எல்லாம் வரும். அந்த மாதிரி நேரத்துல நான் கிளம்பி போய் தான் ஆகணும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சா? அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வராம வேற எங்க இருந்துமா வரும்? முதல்ல பெத்த பிள்ளைய நம்புமா. என்ன லக்ஷ்மி, என்னாச்சு? தூங்குற நேரத்துல அம்மா பொண்ணு சத்தம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்கும் போல. நீங்களே உங்க பொண்ணுகிட்ட ஒரு நியாயத்தை கேளுங்க. இன்னைக்கு காலையில தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தா. இப்ப என்னடானா மறுபடியும் ஏதோ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ ஒருத்தி தான் நர்ஸா இருக்கியான்னு கேட்டேன். அப்பா, அம்மா என்கிட்ட கேட்ட பாடி லாங்குவேஜே வேற. நீங்க வந்த உடனே அப்படியே உல்டாவா மாத்தி வேற மாதிரி பேசுறாங்க. இப்பெல்லாம் அம்மா என்கிட்ட எரிச்சலாவே பேசுறாங்கப்பா. என்ன லக்ஷ்மி இதெல்லாம்? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இன்னும் இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? உன்னைய என்னைய விட அவளுக்கு வெளி உலகம் நல்லாவே தெரியும். நர்ஸாவோ டாக்டராவோ இல்ல போலீஸாவோ வேலை பார்க்கறப்போ ஏதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பா கிளம்பி போய் தான் ஆகணும். அத நீ தான் புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட பக்குவமா பேசணும். அதை விட்டுட்டு அவளுக்கு எரிச்சல் ஆகிற மாதிரி பேசினா பதிலுக்கு அவளும் கத்ததானே செய்வா. நல்லா சொல்லுங்கப்பா, அம்மாக்கு அதுல விளையாற மாதிரி சொல்லுங்க. வர வர நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற அளவு கூட அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏண்டி, அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? நைட் டியூட்டின்னு ஹாஸ்பிட்டல் கிளம்புற ஒரு அம்மாவா எனக்கு இருக்கக்கூடிய அக்கறையிலயும் பொறுப்புலையும் தானடி கேட்டேன். அப்புறம் எதுக்காக எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் போன் வந்துச்சான்னு குதிர்க்கமா கேக்குறீங்க? ஐயோ அடியே, நான் ஒண்ணு குதிர்க்கமாலாம் கேட்கல. நீ எப்பவும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறப்ப ஐடி கார்டு, யூனிஃபார்ம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தானே போவ. இப்ப என்னடானா அது எல்லாமே உள்ள மூலையில கிடக்குது. ஆனா நீ மட்டும் ஏதோ எமர்ஜென்சின்னு கையில போன் எடுத்து கிளம்பிட்டு இருக்க. அதனாலதான் கேட்டேன். சரி விடு, அவ ஏதோ கிளம்புற அவசரத்துல மறந்துருப்பா. அதான் நீ பார்த்தல்ல, அவகிட்ட எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அம்மாடி, நீ இரு, அப்பா போய் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன். நானே கூட வந்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கப்பா. உங்களோட புள்ள நைட்டுன்னு கூட பார்க்காம கண் முழிச்சு வேலை பார்க்க போயிட்டு இருக்க. ஏற்கனவே நீங்க எங்களுக்காக நீங்க ரொம்ப ஓடி அலைஞ்சு திரிஞ்சிட்டீங்கப்பா. இது நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்பி போய்க்கிறேன்ப்பா. அம்மா, அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வை. நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். பாய். வர வர இந்த காயத்ரியோட போக்கே சரியில்லை. எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லனா இது வேற மாதிரி விவகாரமா மாறிடும். அதெல்லாம் அப்படியே பண்ணிடலாம் சார். ஹலோ சார். நோ ப்ராப்ளம் சார். வாங்க சிவா. கான்ஸ்டபிள், சேர் எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க மேடம். சார், நான் அப்புறமா கால் பண்றேன் சார். சார், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என் கம்பெனியில் இருந்தால் இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எனக்கு கையும் உடலை காலும் உடலை. யார் சார் என் கம்பெனிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? அந்த கல்பிரிட் யாருன்னு தெரிஞ்சதா? அது யாராக இருந்தாலும் லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும்.
ஆஹா, சிவா மட்டும் இப்ப இருக்கிற கொலவெறிக்கு அந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்கிறது நானும் அனிதாவும் தெரிஞ்சதுன்னா இப்பவே இங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சிருவான். சார் முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத நிதானமா கேளுங்க. ஆக்சுவலா இதுல யாரோ பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. நான் அரெஸ்ட் பண்ண அந்த ராகேஷை உள்ள வச்சு அடி பின்னி எடுத்து விசாரிச்சு பார்த்தப்ப ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப தெளிவா பேசினான். என்ன சார் சொன்னா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற உண்மையை சொன்னானா? ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனில பணத்தை கொள்ளடிக்கிற பிளானோ, அதே மாதிரி லாக்கர்ல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க இந்த ஹைஜாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டர் பாஸ்கர் ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி தான் 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனியில் இருக்கிற எங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஹைஜாக் பண்ண கும்பலுக்கு தெரிய வந்துச்சு? உங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி சார் லீக் ஆச்சு? மிஸ்டர் சிவா, இந்த கேஸை நானும் பலவித ஆங்கிள் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அந்த இன்வெஸ்டர் பாஸ்கர் கூட பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற டவுட் கூட எங்களுக்கு இருக்கு. இன்ஸ்பெக்டர், எவிடன்ஸ் எதுவும் இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அந்த பாஸ்கர் நான் கூட்டிட்டு வந்த இன்வெஸ்டர். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப நீங்க எதுக்கு மேடம் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா எல்லார் மேலயும் டவுட் படதான் செய்வாங்க. நீங்க இப்படி பேசுறப்ப எனக்கே உங்க மேல டவுட் வருது.